ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் மட்டன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்பவே சிம்பிளான மெத்தடில் தான் நம்ம மசாலா எதுவுமே அரைக்காமல் நல்லா டேஸ்டியாக ஈஸியாக செய்யக்கூடிய போது எப்போவுமே கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக சேர்த்து செய்யும் போது டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 3 கிராம்பு, ஒரு பெரிய துண்டு அளவுக்கு பட்டை, ஒரு அன்னாச்சிப்பூ, 2 ஏலக்காய், 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூடவே வெங்காயம் வந்து சேர்க்கலாம். பெரிய வெங்காயம் 3 வெங்காயம் எடுத்து நல்லா நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் வந்து சேர்க்கும் போது இன்னும் டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக கலர் மாறுற வரைக்கும் நல்லா வெங்காயத்தை வதக்குனதுக்கப்புறமா ஸ்பூன் ஃபுல்லாக இந்த மாதிரி கொஞ்சம் கோபுரமாகவே நான் வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய தக்காளி பழம் நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்க போகிறேன். தக்காளி நல்லா வெந்து ஓரளவுக்கு மசிஞ்சு வர வரைக்கும் நான் வந்து வதக்கி எடுத்துக்கிட்டேன். இப்போ இது கூட மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 100 மில்லி அளவுக்கு தயிர் வந்து சேர்த்துக்கிறேன். தயிர் வந்து ஃப்ரெஷ்ஷான தயிராக பார்த்து சேர்த்துக்கோங்க. ரொம்ப புளிச்ச தயிரெலாம் சேர்த்திங்கன்னா குழம்பு வந்து புளிப்பாயிடும், அதனால் ஃப்ரெஷ்ஷான தயிராக சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். காரம் வந்து ரொம்ப இருக்காது, ஓரளவுக்கு காரம் இருக்கும், ஆனால் கலர் வந்து நல்லா கொடுக்கும் குழம்புக்கு, அதனால் நான் வந்து 2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். மசாலெல்லாம் சேர்த்துட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா நான் வந்து குக் பண்ணிக்கிட்டேன். இப்போது இது கூட நான் மசாலோட சேர்த்து மட்டனை சேர்த்துட்டு நல்லா வதக்குறோமோ அந்தளவுக்கு டேஸ்ட் வந்து நல்லா சூப்பராக வரும். ஒரு 5 நிமிஷத்துக்கு நான் வந்து குக் பண்ணிக்க போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 5 நிமிஷத்துக்கு நான் வந்து மட்டனை சேர்த்துட்டு நல்லா குக் பண்ணிக்கிட்டேன். மட்டனில் இருந்த தண்ணி வந்து விட்டுட்டு பாருங்கள், பார்க்குறதுக்கு இப்போவே தண்ணியாக இருக்க மாதிரி இருக்குது குழம்பு. மட்டனில் இருக்கிற தண்ணியே வந்து பார்த்திங்கன்னா நிறைய விடும். அப்போ வந்து நம்ம 5 நிமிஷம் குக் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் சேர்க்க வேணாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 5 நிமிஷம் நல்லா குக் பண்ணதுக்கப்புறமா கடைசியாக இது கூட மட்டன் மசாலா வந்து சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் வீட்டில் அரைச்ச மட்டன் மசாலா கூட யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா கடையில் வாங்கின மட்டன் மசாலா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஸ்பூன் ஃபுல்லாக நான் வந்து 3 ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா சேர்த்துக்கிறேன். மசாலா சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு. உங்களுக்கு குழம்பு எந்த பதத்துக்கு வேணுமோ அதுக்கேற்றது போல் தண்ணி வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து இப்போ கொஞ்சம் கெட்டியாக தான் செய்ய போகிறேன், அதனால் தண்ணி வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், நான் வந்து தண்ணி ரொம்ப அதிகமாக சேர்க்கல. மட்டனே கொஞ்சம் மேலே தெரிகிற அளவுக்கு தான் நான் வந்து தண்ணியே சேர்த்துருக்கேன், ரொம்பலாம் தண்ணி சேர்க்கல. தண்ணி சேர்த்ததுமே வந்து நீங்கள் டக்குன்னு குக்கர் மூடி போட்டு மூடிடாதீங்க. கொஞ்சம் இந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறமா குக்கர் வச்சு பாருங்கள். சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு நம்ம வந்து மட்டன் குழம்பு செஞ்சுருக்கோம். நீங்கள் வந்து இதை சப்பாத்திக்கு, தோசை எல்லாத்துக்குமே நீங்கள் தொட்டு சாப்பிடலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான், நம்ம எக்ஸ்ட்ரா மசாலா எதுவுமே அரைச்சி சேர்க்கல, ஆனால் டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக இது கூட கொத்தமல்லியை சேர்த்துக்க போகிறேன். நம்ம சரியான அளவுகளை கொண்டு எல்லா மசாலும் போட்டு நம்ம செஞ்சுருக்கோம். ரொம்பவே டேஸ்ட் வந்து சூப்பராக வந்திருக்கு மட்டன் குழம்பு. நீங்களும் இது போல் உங்களுடைய வீட்டில் 1 கிலோ மட்டன் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட் சூப்பராக இருக்கும். சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட அவ்வளோ சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.